Hello friends, welcome back to Sothu Setti. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க பார்க்க போற டிஷ் பூசணி அல்வா. இப்போ நம்ம பூசணிக்காய் கட் பண்ண போறோம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சிடலாம் பூசணிக்காய் அல்வா பண்ணுறதுக்காக. நீ துருவிட்டியா? பறந்துருச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து நெய் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வறுக்க. நல்லா நெய் காஞ்ச உடனே முந்திரி பருப்பு நல்லா வறுந்த பிறகு நான் இது போட்டிருக்கேன், வெள்ளரி விதை போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். இது கூட திராட்சை ஆட் பண்ணிங்க. இப்போ நான் பூசணிக்காய் துருவி வச்சுட்டேன். இதை வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா நல்லா தண்ணி வடியும். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை ஊற்றிடாதீங்க, எல்லாத்தையும் புழிஞ்சு மட்டும் எடுத்துருங்க. இப்போ நம்ம பூசணிக்காய் தண்ணி எடுத்தோம்ல, அதுலேருந்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ பூசணிக்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். இது தண்ணி எல்லாமே நல்லா சுண்டணும். இப்போ நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணான்னா ஆட் பண்ண வேண்டாம். வந்திருக்கு. இப்போதைக்கு நெய் ஊற்றலாம். உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெய் ஊற்றுங்க. இப்போ நான் வந்து ஒரு 400 கிராம் மேலே சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 400ன்றது 500 கிராம் கூட ஆட் பண்ணிங்க. ஒரு அரை கிலோ சர்க்கரை ஆட் பண்ணிங்க. இது 4.5 கிலோ பூசணிக்காய். எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்க.
நம்மளோட அல்வா நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கட்டும். நெருப்பு வந்து போடாதீங்க, ஏன்னா அந்த கனல்லே வந்து வேகட்டும். நல்லா இந்த மாதிரி சுண்டி வருது பார்த்தீங்கன்னா, பார்க்கவே எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரணும். கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட அல்வா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்க போகும்போது நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி, ஏலக்காய் பவுட்ரு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். திராட்சை, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம சுவையான பூசணி அல்வா ரெடி.